ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்னைக்கு நான் வந்து என் மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஒரு தீராத ஒரு காயம், ஒரு கோபம், ஒரு ட்ரெண்டுன்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்டி வெரியன்ஸ் அண்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுங்கள்லாம் அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்கள ஏனா அப்படின்ட்டு கூப்பிட்டு போகிறாங்களே அந்த ஒரு விஷயம். அண்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா அக்கா அக்கா அக்கான்னு சொல்லிட்டு அக்கா அழகா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அக்காவை வந்து சைட் அடிச்சு தெரிகிற ஒரு கூட்டம். அண்டு நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்த தம்பின்னு சொல்ற தம்பியை வச்சு ஒரு அசிங்கமா அந்த விஷயத்தையே மாத்திட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஓகே, நம்ம ஃபுல்லா பேசுவோம். ஓகேங்களா? அத்தைனா யாரு? ஆன்டினா அத்தை. ஓகேங்களா? அத்தைனா அப்பா கூட பிறந்தவங்களையும், ஒரு அப்பா கூட பிறந்த ஒரு லேடி, அம்மாவோட தம்பியோட ஒய்ஃபு, பக்கத்து வீட்டு ஆன்டி, அதாவது பக்கத்து வீட்டில் இருக்க நம்ம அம்மா வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அண்டு நம்மளோட ஃப்ரெண்டோட அம்மா, அந்த மாதிரி இருக்கவங்க நம்மளோட அம்மா வயசில் இருக்க ரோட்டில் போகிற யாரையாவது நான் பார்த்தோம்னா அத்தைன்னு சொல்லுவோம். இல்லை டீசெண்டாக இங்கிலீஷில் வந்துட்டு சீனா சொல்லணும்னா ஆன்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்து அத்தைன்னா நம்ம அம்மா வயசில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஓகேங்களா? நம்ம அம்மா வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அத்தைன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அத்தை. இப்போ நம்ம நிறைய பசங்க வந்துட்டு ஒரு ஒரு 30 40 45 வயசுக்கு மேல இருக்க பெண்மணிகளை வந்துட்டு அத்தை அப்படின்றது சொல்றாம ஒரு ஆன்டின்னு வச்சுக்கோமே, ஆன்டி வெரியன். அந்த பெண்மணி கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்கன்னா அவங்கள சைட் அடிக்கிறது. ஆன்டி வெரியன், நான் வந்து ஆன்டி வெரியன். இதெல்லாம் என்ன பழக்கம்னு எனக்கு தெரியல. அது எப்படி நமக்கு சொல்லி வளர்த்துருக்காங்க. நம்மளோட கொஞ்சம் வயசுல மூத்தவங்கள ஒரு 2 3 வயசு 5 வயசு 10 வயசு மூத்தவங்களா இருக்கவங்கள நம்ம அக்கா அண்ணான்னு சொல்லுவோம். அதுக்கும் மேல நம்ம அம்மா வயசுல இருக்கவங்கள அத்தைன்னு நம்ம சொல்லுவோம். நம்ம அம்மா வயசுல இருக்க ஒருத்தவங்களை எப்படி நமக்கு வந்து சைட் அடிக்கிறதுனா அவங்களை எப்படி நம்ம கொச்சையா பார்க்கலாம். அது ரொம்ப கேவலமா இல்ல, ரொம்ப அசிங்கமான ஒரு விஷயம். அதுதான் ஒரு அந்த லேடி வந்துட்டு அப்படி ட்ரெஸ் பண்றாங்க, இப்படி ட்ரெஸ் பண்றாங்க, அதனால நான் அவங்கள பாக்குறேன் ஆன்டி வெரியன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கேவலமா ட்ரெஸ் பண்றாங்கன்னா அவங்கள எப்படி உங்களை அத்தை மாதிரி வச்சு பார்ப்பீங்க? ஒரு ஆன்டியா எப்படி பார்ப்பீங்க? அவங்கள நீங்க கேவலமான வார்த்தை சொல்லி கூட பேசிட்டு போங்க. அத்தைன்னு சொல்லி அந்த உறவு முறையை வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. ஆன்டின்னு சொல்லி அதை கேவலப்படுத்தாதீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு விஷயம். இப்போ உங்களுக்கும் ஒரு அம்மா இருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க பசங்கள்ல யாராவது இந்த மாதிரி இருந்தா, இப்போ ஒரு அம்மா வயசுல இருக்க பசங்க வந்துட்டு அம்மா வயசுல இருக்க ஒரு பெண்மணி வந்துட்டு இந்த மாதிரி பேசுற யாராவது இருந்தீங்கன்னா, அது இப்போ உங்க அம்மாவே அப்படித்தானே யாரோ ஒருத்தவங்க நினைப்பாங்க. அது தப்பு இல்லை. அப்போ நமக்கு கஷ்டமா இருக்கும்ல. அப்போ அது மாதிரி தானே அந்த அம்மாவோட பிள்ளைங்க வந்துட்டு அதை சங்கடப்படுவாங்கல்ல. அதனால இந்த மாதிரி ஒரு உறவை வச்சு அவங்க நம்ம அம்மா வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்கள வந்து நம்ம மதிக்கணும், அவங்களுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். அவங்க வந்து நம்ம தப்பான பார்வையில பார்க்கக்கூடாது. அவங்க நம்ம அம்மா எப்படியோ அது மாதிரிதான் அவங்களும். ஓகேவா? அதுல வந்து நம்ம அசிங்கமாவோ அவங்கள சைட் அடிக்கிறதுக்கோ அது நல்லா இருக்காது. அது அசிங்கமா இருக்கும், அது கேவலமா இருக்கும். அதனால அதை வந்து பண்ணாதீங்க. யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணாதீங்க. அவ்வளவுதான். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கா. ஓகேவா? அக்கா வயசு அக்கான்னு சொல்லிட்டாலே நம்ம கூட பிறந்தவங்களும் சரி, கூட பிறக்காதவங்களும் சரி, நம்ம அக்கான்னு சொல்லிட்டாலே அந்த உறவுன்றது என்னன்னா கூட நமக்கு முன்னாடி பிறந்தவங்கள நம்ம வந்துட்டு மூத்தவளை வந்துட்டு நம்ம தமக்கை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நம்ம கூட பிறந்த முன்னாடி இருக்க தமக்கைன்றவ ஒரு தாய்க்கு சமம். ஒரு வீட்டுல அம்மா இல்லைன்னா அந்த வீட்டுல இருக்க அக்கா தான் அடுத்து இருக்க தங்கச்சி தம்பிங்களை வந்து பாத்துக்குவாங்க. நிறைய பேரோட ஃபேமிலியில நான் இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு அக்கான்னு நம்ம ஒருத்தவங்களை கூப்பிடுறோம்னா அப்ப நம்ம வந்துட்டு அவங்க மேல மரியாதை வைக்கணும், பாசம் வைக்கணும். அதுக்கு அவங்கள வந்து நம்ம வந்துட்டு சைட் அடிக்கக்கூடாது, லவ் பண்ணக்கூடாது. அது வந்து கேவலமான விஷயம். லவ் பண்றீங்க, சைட் அடிக்கிறீங்கன்னா மூத்தவங்களை வந்து லவ் பண்றது சைட் அடிக்கிறது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனா அக்கான்ற பேர்ல அதை பண்ணாதீங்க அப்படின்றத நான் சொல்றேன். அக்கான்னு வச்சுட்டா அக்காக்குனான மரியாதையும் அக்காக்கான பாசத்தையும் தான் நம்ம கொடுக்கணுமே தவிர அக்கா வந்துட்டு அக்கா அழகா இருக்காங்க சைட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சைட் அடிக்கக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப 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 தப்பான விஷயம். அம்மா வயசுல இருக்கவங்கள அம்மா மாதிரி தான் பார்க்கணும். அக்கா வயசுல இருக்கவங்கள அக்கான்னு கூப்பிடுறோம்னா அக்காவா தான் பார்க்கணும். அதுதான் நல்லது. ஓகேங்களா? அடுத்து இந்த பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா, அண்ணா 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 அப்படின்னு கூப்பிட்டுட்டு கடைசியில் அந்த பையனை வந்து லவ் பண்றது. இந்த ட்ரெண்ட் இப்போ அதிகமா போயிட்டு இருக்கு. அண்ணா பாப்பா லவ், அண்ணா பாப்பா லவ். எப்படி அண்ணா பாப்பா லவ் ஆகும் எனக்கு புரியலையே. அது ரொம்ப கேவலமான விஷயம்.
அண்ணன்றவன் வந்துட்டு அக்கான்றவன் எப்படி அந்த வீட்டுக்கு அம்மாவுக்கு அடுத்து ஒரு தாயோ, அதே மாதிரி அண்ணன்றவன் அந்த வீட்டுல அப்பான்னு இருக்கும்போதே அவன் இன்னொரு அப்பா தான். அவனை எப்படி ஒரு அண்ணன் ஒரு உறவு முறை வச்சுட்டா அதுல வந்துட்டு ஒரு பாதுகாப்பு, ஒரு அது ஒரு ஃபீல். அந்த ஃபீல்ல வந்துட்டு எப்படி ஒருத்தனை கூப்பிட்டுட்டு அவனை எப்படி நீங்க லவ் பண்ண முடியும்? அது அசிங்கமா இருக்காது? கேவலமா இருக்கும். அதனால அதை பண்ணாதீங்க. அண்ணன்னா அதுக்கான மரியாதை, பாதுகாப்பு, பாசம் அப்படின்றது அந்த அண்ணன்ற வார்த்தையிலே அது அடங்கிடும். அதை தாண்டி ஒரு பையனை அண்ணன்னு கூப்பிட்டுட்டு அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ணக்கூடாது. எங்க அம்மா ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. இது வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலா இது உண்மைன்னு நீங்க வந்துட்டு ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு இன்சிடென்ட் நடக்குன்னா அதுல வந்து பல கதைகள் வந்துட்டு வரும். அது மாதிரி அவங்க சின்ன வயசுல கேள்விப்பட்ட ஒரு கதை. ஓகேங்களா? என்னன்னா, மதுரையில மீனாட்சி அழகர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இது என்னன்னா, ஆத்தோரமா அவங்களோட தோழிகளோட மீனாட்சி வந்துட்டு ஆத்துல தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது எதிர்ப்புறமா வந்த அழகர் வந்துட்டு மீனாட்சியை பார்த்து ஆசைப்பட்டிருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த குடத்தை வந்துட்டு தூக்க முடியாம அந்த வெயிட்டை வந்துட்டு அதிகப்படுத்திருக்காரு. ஓகேங்களா? அப்போ மீனாட்சி அம்மனால அந்த குடத்தை வந்து தூக்க முடியாதப்போ இருக்க அழகரை பார்த்து, அண்ணா அந்த குடத்தை தூக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ, ஐயோ நம்ம ஆசைப்பட்ட பிள்ளை நம்மளை அண்ணன்னு சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு அன்னையோட அவரு தங்கச்சி கல்யாணத்துக்காக அண்ணன்னா சீர் சுமந்து வருவாரு. ஒரு பொண்ணு அண்ணன்னு கூப்பிட்டுட்டாலே அந்த அந்த பிள்ளைய தங்கச்சியா தான் பார்ப்பாங்க அப்படின்றதுக்காக இதை நான் சொல்றேன். ஸோ ஒரு பொண்ணு அண்ணன்னு கூப்பிட்டா அந்த அண்ணன் அந்த பொண்ணை தங்கச்சியா தான் பார்க்கணும், அந்த தங்கச்சி அந்த அண்ணனா தான் பார்க்கணும், அந்த பையனை அண்ணனா தான் பார்க்கணும். அதை தான் நான் சொல்ல வரேன். அம்மா வயசுல இருக்கவங்கள அம்மா மாதிரி பார்க்கணும், அக்கா வயசுல இருக்கவங்கள அக்காவா மதிக்கணும், அண்ணன்னு கூப்பிட்டுட்டு அண்ணனா தான் நடத்தணும். ஓகேங்களா? அண்ட் லாஸ்டா இருக்கிறதுலே ஒஸ்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பையன் இருக்கான்னா அந்த பையனுக்கு ஒரு தம்பி, கூட பிறந்த தம்பின்னு ஒருத்தர் இருப்பான். ஓகேங்களா? அந்த கூட பிறந்த தம்பின்றவன் ஒரு குழந்தை மாதிரி, அக்காவுக்கு தங்கச்சின்றவ குழந்தை மாதிரி, முதல் குழந்தை மாதிரி, அதே மாதிரி அண்ணனுக்கு தம்பின்றவன் முதல் குழந்தை மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்திருக்கு இவ்வளோ காலமும். நிறைய நம்மளோட 80s 90s மூவிஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா தம்பின்றவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுப்பாங்க. ஏன்னா தம்பின்றவனை ரொம்ப அண்ணன் அக்கா எல்லாருமே ரொம்ப பாசமாக நடத்துவாங்க அந்த வீட்டில் வந்து எல்லாருமே. இப்போ ரீசெண்டாக சரி ஓகே அதெல்லாம் ஓகே வேணாம், தம்பின்றது அவ்வளோ ஒரு நமக்கு ரொம்ப க்ளோஸான உறவு. தம்பின்னு வந்துட்டாலே அது நம்மளோட சின்ன பிள்ளை, அது நம்ம வந்து குழந்தை மாதிரி தான் பார்ப்போம். நம்ம பிறந்து நடந்து திரியும் போது அது பிறந்திருக்கும், குட்டி குண்டா இருந்திருக்கும், அதை நம்ம தூக்கிட்டு எல்லா இடத்துக்கு போயிருப்போம், வந்திருப்போம், விளையாட்டு காமிச்சிருப்போம், அது கூட விளையாண்டுருப்போம், அவ்வளோ பாசமாக வச்சுருந்துருப்போம். அப்படி ஒரு உறவை ஒரு உடல் உறுப்பை சொல்றது, அது அது எப்படி எப்படி இதை யோசிச்சிங்க, இது எப்படி யோசிச்சுது, இந்த மாதிரி எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியலை. அது அது ரொம்ப அது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே கூசுது. அது ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அதனால இதையும் இனிமேல் யாரும் பண்ண. அது எப்படி அப்போ உங்கள் தம்பியை நீங்கள் தம்பின்னு கூப்பிடும்போது இல்லை யாரையா தம்பின்னு சொல்லும்போது அந்த நினைப்பு வராதா? அசிங்கமாக இருக்காதா? அது கேவலமாக இருக்காதா? இதெல்லாம் நம்ம வந்து ட்ரெண்டுன்னு நினச்சி கேவலமான விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். சென்டிமெண்ட்டை வந்து கொச்சப்படுத்துகிறோம், நம்மளோட உறவுகளை வந்து அசிங்கப்படுத்துகிறோம். இது இது என்ன விதமான கல்ச்சர்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராச்சும் இந்த மாதிரி நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி நினைக்கிறவங்க யாராவது உங்கள் கூட இருந்தாலும் சரி, அவங்கள நல்ல விதமாக சொல்லி நல்ல வழியில் பண்ணுங்க. இந்த மாதிரி இந்த யூடியூப்லேயும் வந்துட்டு நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரெண்ட் ஆக்கி விட்றாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரவுறதே இந்த யூடியூப்ல இருக்க கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால தான். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு நிறைய பேர் பார்க்குற ஒரு வலைதளத்தில் இருக்கோம், நம்மளை நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறது நிறைய பேருக்கு போகுது, ரீச் ஆகுது அப்படின்றக்கப்போ அதை வந்துட்டு நம்ம நல்ல விதமாக தான் கொண்டு போகணும். அதை வந்து அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இதை தான் நான் வந்து இந்த வீடியோ நான் சொல்லணும்னு நினச்சேன். வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு தான், சாரி. பட் ஆனால் என் மனசில் இருந்ததை நான் சொல்லி முடிச்சிட்டேன். ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரி தோணுது. ஓகே, இவ்வளோ தாங்க. ஸோ நம்ம அம்மா வயசில் இருக்கவங்களா அம்மா மாதிரி பாருங்கள், அக்காவா பாருங்கள், அவங்க சைட் அடிக்காதீங்க, ரசிக்காதீங்க. அக்கானா அக்கா, அது அக்கா அழகாக இருக்கதை பார்க்கலாம், ஆனால் வந்துட்டு லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் சீனு அந்த மாதிரி. அப்புறம் இன்னொன்று, இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு டீச்சர் மேலே ஆசைப்படுற மாதிரி இந்த வீடியோஸு படங்கள் இந்த மாதிரி எடுக்கிறதுனால சின்ன பசங்களும் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. பிள்ளைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லி வளங்க. அண்ட் அதேமாரி அண்ணன்னு கூப்பிட்டா அவங்கள அண்ணனா பாருங்க, தம்பின்னா அது தம்பி எப்படி ஒரு அது நல்லா இருக்காது. ஸோ இவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். டாட்டா பை, see you.